வெல்கம் டு அனிமே தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ஸ்ட்ராங்கஸ்ட் மெஜிஷியன் இன் டீமன்ஸ் லார்ட் ஆர்மி வாஸ் ஏ ஹியூமனோட சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட ஸ்டார்டிங்ஸில் அந்த ப்ரிசிஷனை தான் காட்டுறாங்க. எல்லோரும் உள்ள பரபரப்பாக ஓடிட்டுருக்காங்க. யாரையும் விடாதீங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து ஹீரோ கழுத்தில் கத்தியை வச்சுட்டு, நீ வந்து ஹியூமன் தானே சொல்லு, நீ வந்து டீமன் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கு. நீ வந்து என்ன சொல்கிற, எனக்கு வந்து ஒன்றும் புரியலை, இங்கேருந்து அசைஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல ஹீரோ வந்து ஒரு ஸ்பெல்லை வந்து கேஸ் பண்ணுறான். நீ வந்து என்ன பண்ணிட்ட, டைம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ பற்றி கேட்குது. நான் டைம்லாம் ஸ்டாப் பண்ணல, அவங்க சென்சன்ஸை வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஒரு மேஜிக்கை வந்துட்டு ஹீரோவை தாக்க வந்து சோல்ஜர்ஸ் மேலே அட்டாக் பண்ணுறான். அவங்க பறந்து போய் விழுந்துடுறாங்க. சைடில் ஒருத்தன் ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வரான். ஹீரோ அதிலேருந்து விலகி போயிட்டு மேஜிக்கை யூஸ் பண்ணி அங்கேருந்து பாலத்தை மட்டும் உடச்சி வரும். கீழே விழுந்தால் எங்கே அவனுக்கு அடிபட்டுருமோ சொல்லி ஹீரோவை அவனையும் காப்பாற்றிடுறான். இந்த பொண்ணுன்றது இந்த பாலமும் உடஞ்சி வந்துட்டு கீழே விழுக போகுது. ஹீரோ உடனே போய் அந்த பொண்ணை போய் காப்பாற்றிடுறான். நீ வந்து என்ன பண்ணுற, நீ வந்து என்னைய எதுக்கு காப்பாற்றின அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து கேட்குது. நீ தான் என்னை வந்து கொல்ல வந்து ஆள் அனுப்பிவிட்டியா, நீ அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கேட்குறான். நான் வந்து ஒரு நைட்டு கிங்டமோட நைட்டு, அது எதுக்கு உங்ககிட்ட வந்து சொல்லணும், சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்லுது. நீ சொல்ல தேவையில்லைன்னு சொல்லி ஹீரோ வந்து மைண்ட் ரீடிங் பண்ணுறான் அந்த பொண்ணோட மைண்டை வந்துட்டு. ஹீரோ கூட வந்து அந்த டீமன் வந்து பார்த்துட்டு ஐக்ஸாமா நீ வந்து என்ன பண்ணுற, அந்த பொண்ணுகிட்ட என்ன பண்ணிகிட்ருக்கேன், இப்படி இருக்கணும் அப்படின்னா நீ ஏன் கூட இருக்கலாம்ல, நான் உனக்காக இருக்கிறேன், நான் உனக்கு என்ன வேணால் பண்ணுவேன்ல ஐக்ஸாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஹீரோ பக்கத்தில் வந்து நிற்கிது. உனக்கு இப்படி இருக்கணும்னா என் கூட எப்போ வேணாலும் இருக்கலாம், எந்த நேரம் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. அந்த பொண்ணு வந்து சொல்லுது, நீ வந்து எங்கே போகிற, நான் தான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி, நான் வந்து உன் மைண்டை வந்துட்டு ரீடிங் பண்ணிட்டேன், நீ வந்து அசாசினை அனுப்பலை அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து நடந்து போகிறான். கூட இருக்க பொண்ணு சொல்லுது, அதுக்குள்ளே நம்ம வந்து கிளம்பணுமா, நம்ம வேறு எங்கேயாச்சும் வெளியில் போய் 2 பேரும் ஃபன்னியாக என்ஜாய் பண்ணலாம், நம்ம 2 பேரும் மட்டும் தனிமையில் இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், அதுக்குள்ளே போக வேணாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுது இந்த பொண்ணு. ஹீரோ வந்து இல்லை வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லி போர்ட்டலை ஓப்பன் பண்ணிடுறான். சார் அதுக்குள்ளே போகணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வந்து போயிடுது. நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்களா, இது என்ன அது அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங் கேட்குறான். இது வந்து ரைஸு, இதை வந்து நம்ம விளைய வச்சோம் அப்படின்னா நம்ம டேக்ஸை வந்து டபுள் ஆகலாம், இங்கே வந்து நல்ல விளைச்சல் நிலை இருக்குது, நம்ம வந்து ஃபார்மிங் பண்ணலாம், இதனால வந்துட்டு நிறைய பேத்துக்கு வேலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். உனக்கு வந்துட்டு சமைக்க தெரியுமா சாட்டி அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கேட்குறான். இல்லை எனக்கு வந்து சமைக்க தெரியாது, எப்படின்னு தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறேன். சரி எனக்கு ஒர்க் இருக்குது, நீ என்னன்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிடுறான். சரி என்னால் முடிஞ்சதை வந்துட்டு நான் வந்து ட்ரை பண்ணுறேன், என்னால் கிரேட்டாக வந்துட்டு பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சாட்டியும் சொல்கிறான். ஹீரோ சரி நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறான். எல்லா ஆர்மி மெம்பர்ஸையும் கூப்பிட்டு ஒரே இடத்துல வந்து நிப்பாட்டி வச்சுருக்கான். அந்த போர்டிங் ஒன்றும் கேட்குது, எதுக்காக எல்லாரையும் ஒரே இடத்துல வந்து நிப்பாட்டி வச்சுருக்கீங்க, இதில் வந்து ஒரு ரீசன் இருக்குது. நான் வந்து போர் நடந்தப்போ என்னை வந்து அட்டாக் பண்ணாங்க, ஆனால் எனிமி வந்து அட்டாக் பண்ணலை, அப்போ உள்ளே இருக்க ஸ்பை தான் வந்து யாரோ அட்டாக் பண்ணியிருக்காங்க நம்ம ஆர்மிக்குள்ளே, எல்லாரையும் மைண்ட் ரீடிங் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஹீரோ வந்து மைண்ட் ரீடிங் பண்ணுறான். பக்கத்தில் இருக்க அந்த போர்டிமன் வந்து நினைக்குது, நீங்கள் வந்து ரொம்ப அமேசிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ உள்ள கூட்டத்துக்குள்ள வந்த ஒருத்தன் பக்கத்தில் போய் நின்றுட்டு நல்ல வேளை நம்மளை யாரும் நோட்டீஸ் பண்ணலன்னு நினச்சிட்டு இருக்கான், நீ தானே ஸ்பைன்னு சொல்லி ஹீரோவும் கண்டுபிடிச்சான். அடுத்து சஃபரி கிட்ட தான் போகிறான். என்னை வந்துட்டு கொல்றதுக்கு வந்து ஆள் அனுப்பி போட்டது வந்து அது ஜேஸ் தான், எனக்கு முன்னாடியே தெரியும். ஜேஸ் வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு வந்து கமாண்டர், செகண்ட் கமாண்டர், அவனால் வந்து திறமையான ஒரு வாரியர் வேறு. அங்கே சீனை கட் பண்ண அடுத்து அந்த ஜேஸை தான் கட்டுறாங்க. நீ அட்டாக் பண்ணியிருந்தா அவன் வந்து எப்படி தப்பிச்சான், அவன் நீ தான் அவன் நெஞ்சில் வந்து தாக்கிட்டேன்னு தானே சொன்னேன், நான் வந்து தாக்கிட்டேன், அவன் எப்படி தப்பிச்சானே தெரியலை, அவன் நெஞ்சில் நல்லா ஆழமாக பண்ணிச்சு, அது மட்டும் இல்லாமல் உடனே வேறு ஹீலிங்காக வேறு ஆகிட்டான், எப்படி அவன் தப்பிச்சான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கிட்டிருந்து ஒரு காப்ளின் வந்து ஓடி வந்து சொல்லுது, ஐக்ஸாமா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி. அவன் ஜேஸும் வந்துட்டு பார்க்குறக்கா வந்து அவன் மொத்த ஆர்மியை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டியிருக்கான். நீ வந்து போரில் அடிபட்டு இருந்தியாமே, இப்போ உன் காயம் வந்து சரியாயிருச்சா, உன்னோட ஆர்மியை விட என்னோடய ஆர்மி வந்து டபுள், உனக்கு அது வந்து தெரியும்ல, உன்னை வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன், இங்கேருந்து நீ உயிரோட போக முடியாது, இப்படி தனியாக வந்து மாட்டிக்கிட்டியே அப்படி சொல்கிறான். அன்றைக்கி நான் பேட்டில் வந்து கேர்ஃபுல்லாக இல்லாமல் இருந்துட்டேன், ஆனால் இப்போ நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். உன் ரத்தத்தை குடிக்கணும்னு இவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படி சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு அட்டாக் பின்னாடி நடக்குது. யார் அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லி மேலே பார்த்துட்ருக்கான். எல்லோரும் தப்பிச்சு ஓடுங்க அப்படின்னு சொல்லி ஜேஸ் ஓடிட்டுருக்கான். மேலே அட்டாக் பண்ணுறது வந்து சஃபரி தான் அட்டாக் பண்ணுறான். கீழே வேறு ஐக்ஸாமா வேறு கீழே இருக்கான். அவன் வந்து சேஃபாக தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆட்களையும் உள்ளே வந்து இறக்கி விட்றாங்க ஃபைட்டில். அங்கிட்டு ஸ்கெலிட்டன்ஸும் ஃபைட் பண்ணிட்டுருக்கேன். ஹீரோ வந்து ஜேஸ் பின்னாடி வந்துட்டு சொல்கிறான், உனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது, ஒன்று சரணடைஞ்சிரு, இல்லை நீயே வந்து இங்கே செத்து போயிரு அப்படி சொல்லி அவன் ஜேஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இவனை வந்து அட்டாக் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டுறான். 2 காப்ளின்ஸ் வந்து ஹீரோவை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது ஜேஸ் வந்துட்டு அங்கே சைடில் போய் ஒளிஞ்சிருக்கான். இவங்க இப்படியே கொஞ்சம் நேரம் சமாளிச்சுட்டு இருந்தால் போதும், நான் இங்கே வந்து எஸ்கேப் ஆகிருவேன். மேலேருந்து ஒரு டீமன் வந்து அவன் ஜேஸ் அட்டாக் பண்ண வருது. அவன் விலகி போய் ஒரு புகையை போட்டுவிட்டு இவன் ஒரு முட்டாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி ஒரு காட்டுக்குள்ளே போயிடுறான்.
இந்த சஃபரி என்னை வந்து சும்மா விட மாட்டேன், இனிமேல் தான் உண்மையான வாரே இருக்குது அப்படின்னு பேசியிருக்குமே ஒரு அட்டாக் அங்கே நடக்குது, நான் இருக்கிறது எப்படி வந்து கண்டுபிடிச்சேன் அப்படி சொல்லி அவன் ஹீரோ பார்த்து கேட்குறான். நான் ஆரம்பத்துலேருந்தே உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், நீ தான் அதை வந்து கவனிக்கலை. அவன் ஹீரோ அட்டாக் பண்ண போகிறான். என் மேஜிக் ஸ்பெல்லை தாண்டி உன்னால் வந்து என்னை வந்து அட்டாக் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவனை தூக்கி அடிச்சிடறான் ஒரு மரத்தில். ஹீரோ ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி அவனுடைய கையும் காலையும் வந்து கட்டியும் போட்டுறான். நீ வந்து எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் என்ன பண்ண உனக்கு என்ன, டீமன் லார்டு இப்போ இருக்க டீமன் லார்டு வந்து சரியில்லை, அவங்க ஆர்மியை வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கலாம், ஓன்டையும் நல்ல ஸ்கில் இருக்குது, என்கிட்ட ஆர்மி இருக்குது, நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கலாம், நீ சொல்லு. இப்போ இருக்க வந்து டீமன் லார்டு வந்துட்டு ஹியூமன்ஸை வந்துட்டு ரீசனே இல்லாமல் தாக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹியூமனை வந்துட்டு நம்ம தாக்கணும்னா நல்லா என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும், நல்லா ஃபன்னியாக என்ஜாய் பண்ணலாம், அவங்களுக்கு டீமன் லார்டாக இருக்கப்போ தகுதியே இல்லை, நீ என்ன சொல்கிறேன்னு கேட்குறான். எனக்கு இதில் வந்து விருப்பம் இல்லை அப்படி சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். அவன் வந்து ஹீரோ ஒரு அட்டாக் பண்ண ஹீரோ வந்து விளைக்கிறான். செஃபரி அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவன்கிட்ட வந்து எப்படி உண்மையாக இருக்கணும் எனக்கு தெரியும், நீ எதுவும் பண்ணாத நானே பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பாய்சன் வந்து பரவுது. ஹீரோவும் யூஸ் பண்ணி பார்க்குறான் அவனோட ஸ்பெல்லை வந்துட்டு காப்பாற்றிடலாமான்னு சொல்லி. ஆனால் அவனை வந்து காப்பாற்ற முடியல. செஃபரி வந்துட்டு சொல்கிறான், இவன் மேலே வந்துட்டு பவர்ஃபுல்லான பாய்சனை வந்து யாரோ போட்டிருக்காங்க, இவனாலும் இனி வந்து உயிர் பிழைக்க முடியாது, உன்னை கூட இருந்தாலே உனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க பார்த்தியா, நீ வந்து அவனோட பேரை சொன்ன அப்படின்னா உனக்கு பதிலாக நான் வந்து அவனுக்கு ரிவெஞ்சு கொடுப்பேன், நீ வந்து அவனோட நேமை மட்டும் சொன்னால் போதும் அப்படி சொல்லி சஃபரியும் சொல்கிறான். அவனும் வந்துட்டு அவனோட நேமை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வாயை வந்துட்டு ரொம்ப அசைச்சி அவனோட நேம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இறந்து போயிடுறான். செஃபரி பார்த்துட்டு அவ்வளோதான் இவன் இறந்து போயிட்டான் பாரு அப்படின்னு சொல்லாமே ஹீரோவை நின்று பார்க்குறான். உண்மையை வந்து சொல்லாமல் போயிட்டானே, அவனோட நேம் மட்டும் சொல்லியிருந்தா போதும்னு சொல்லி சரி நம்ம இங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லி செஃபரி வந்து சொல்கிறான். ஹீரோ வந்துட்டு நின்று பார்க்குறான். நான் வந்து ஹியூமன் அப்படிங்கிறத நான் அப்பப்போ வந்து ரியலைஸ் பண்ணுறேன், இந்த மாதிரிக்கு ஒரு விஷயம் வந்து நடக்கிறப்பன்னு சொல்லிட்டு. அடுத்து டீமன் லார்டோடைய கேஸ்டில் தான் வந்து காட்டுறாங்க. அங்கே தான் வந்து 2 பேருமே வந்திருக்காங்க. ஹீரோவும் செஃபரி வந்துட்டு டீமன் லார்ட்டை வந்து சொல்கிறாங்க, எங்களை வந்துட்டு கொல்ல வந்து ஆள் அனுப்பிவிட்டு வந்துட்டு 3rd கமாண்டர் பேஸ்டோ தான், எங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே தெரியும், அவன் தான் வந்துட்டு என் சைடு இருந்த ஒரு 2nd வைஸ் கமாண்டரை வந்துட்டு அவன் சைடு இழுத்து இந்த பிளான் பண்ணியிருக்கான். ஓ அப்படியா, சரி நீங்கள் சொல்கிறது வந்துட்டு உண்மைதானா அப்படி சொல்லி நம்ம வந்து கேட்போம் ஒரு ஆள்கிட்ட அப்படி சொல்லி. இவங்க சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்துட்டு டீமனோட வந்து கேட்குறாங்க. யார் பின்னாடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் திடீர்னு பார்த்தா பின்னாடி வந்துட்டு ஒரு சோல்ஜர் வந்து நிற்கிறான் தலையே இல்லாமல் வந்துட்டு. இதோட வந்துட்டு இந்த எபிசோடு முடிஞ்சிருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.